கடவுளம் கடவுள், நான் என்ன ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணா? இந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்னு அந்த கடவுளுக்கு தெரியலல்ல. ஏன் புள்ள என்ன பார்த்தா உனக்கு நிக்கணும்னு தெரியலையா? வாயை திறந்த முத்து உதிர்ந்துருமா என்ன? உங்க அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன், அந்த டீ கடை வேலைக்கெல்லாம் உன்னை அனுப்ப வேண்டாம், மானத்தோட வாழ நான் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரேன்னு. கேட்டாளா? கழுதையை கொண்டு வந்து மெத்தையில உட்கார வச்சு அதுக்கு பிடிக்காது இல்ல. கழுதையை மெத்தையில உட்கார வச்சு அது உட்காராது. கிடைக்காத கழுதை பின்னாடி ஏன் சுத்தி சுத்தி வர? புத்தி கிட்டவனே. அவன் விரிக்கிற மெத்தையில தான் படுப்பீங்களா ஆத்தாளும் பொண்ணும்? ஜோசப் மசால் வடை இருக்கா? மசால் வடை இருந்தது. இப்போ யாரையாவது பார்க்க வெளியே போயிருக்கா? இத வந்துருச்சு. சுடிச்சட வடை, சூடான வடை. சிரிக்காத. மசால் வடைன்னு கத்திக்கிட்டே வரையே அதை பீரோல் வச்சு அழகு பாக்குறதுக்கு இல்ல. மசால் வடைன்னு சொன்னா மட்டும் வந்துருமா என்ன? அது செய்ய வேண்டாமா? அதுக்கு இவ்வளவு நேரமா? அது எங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க. ஓ, நீயும் ஒத்தாசியா இருந்த தானே? அது தானே செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மசால் வடைன்னு சொல்றாங்களே, அது உனக்கு டேகுனா என்னக்கா மசால் வடைன்னு கத்திட்டே இருக்காரு பாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ரமேஷ்னே, மசால் வடைன்னு கத்துனீங்களே, இதான் அது. டேகுனா, இது ஓவரா இல்ல? ஏன் பண்ண? உங்ககிட்ட கேட்டா நீ தானே கொண்டு வரணும். கேட்ட உடனே வடையை தூக்கிட்டு வரதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது. தேவையில்லாம அவனை ஒன்னும் கிண்டல் பண்ண வேண்டாம். அப்புறம் எனக்கும் பேர் இருக்கு. உன் பேர் ஒன்னும் அவ்வளவு பிரபலம் இல்ல. பேருக்கும் புகழுக்கும் நீ என்ன ஐஸ்வர்யா ராயா? உங்க மகத்துக்கு அது வரை கேக்குதா? என் ரேஞ்சுக்கு அவதான் வேணும். ஏன் ஜோசப் பண்ண? அந்த நல்ல தாய் வயிற்றுல இந்த பேய் இங்கே வந்து. ஐயோ, உள்ள வந்துட்டான். கொஞ்சம் வாங்கண்ணே, இத வரேன்னு 2-3 வண்டியை உடைச்சதுக்கு காசு உங்களுக்கு தரணும். அதை நான் வந்து வாங்கிக்க மாட்டேன்னா? நமக்குள்ள எதுக்கு கணக்கு? கணக்குகளை அப்பப்ப தீக்கத்தான் எனக்கு தெரியும், அது எவனா இருந்தாலும். நான் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு சாப்பாடு போட்டெல்லாம் ரெடி பண்ணி வை. கண்ட ஆளுங்கள்லாம் பாக்குற மாதிரி நிக்காது. சரி, நான் இங்க நிக்கல, இப்பவே வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல? அப்புறம் நீங்க சாப்பிட்டு போவீங்களா இல்ல வந்து சாப்பிடுவீங்களா? வந்து சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச முட்டை குழம்பு செஞ்சு வைக்கிறேன். என்ன எப்பவும் கேப்பீங்கல்ல, முட்டை குழம்புன்னு செஞ்சு வச்சா தொடரதே கிடையாது. இன்னைக்கு மட்டும் நீங்க தொடல, விடவே மாட்டேன். குமரன, வண்டிங்களை வாங்குறதும் உடைக்கிறதும் ரொம்ப சுலபம். ஆனா சிலரோட மனசையும் அவங்களோட முடிவையும் மாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த கணக்கே வேற. என்னதான் கூட்டி கழிச்சாலும் அது தீராது. புது பேஷண்டா? என்ன உடம்புக்கு? ஜுரம். வந்துட்டேன். ஹலோ. வேண்டாம். ரமேஷ் அங்கிள், ஐயோ, உடம்பு சூடுதே. டாக்டர் வந்து பார்த்தாரா? யாரும் வந்து பார்க்கல. உன்னை யார் தலையில படுக்க வச்சாங்க? தோ அந்த சிஸ்டர் தான். அப்படியா? என்ன சிஸ்டர் இது? பாவம், ஜுரம் அடிக்கிற குழந்தைய தலையில படுக்க வச்சுட்டு இவ்வளவு பெரிய தடியனுக்கு போய் கட்டில கொடுத்துருக்கீங்க. என்ன கேட்ட நான் என்ன செய்வேன்? அதை என்ன பார்த்து கேளு. அது தினமும் சாப்பாடு பொட்டலம் கொடுக்கறதுனால ஹாஸ்பிட்டலே ஒண்ணுதுன்னு நினைச்சிட்ட போல இருக்கு. உனக்கு உள்ள இருக்கிற டாக்டர் வேணா சப்போர்ட்டா இருக்கலாம், என்கிட்ட வேண்டாம். ஹலோ, இது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி. இங்க சில கட்டுப்பாடும் விதிமுறையும் இருக்கு. அதோட எங்களுக்குன்னு சில உரிமைகளும் இருக்கு. அந்த உரிமைகளை எடுத்து சொல்லி தட்டி கேட்க தொழிலாளர் சங்கமும் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? அதனால எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வராத. என்ன இது? வாங்க, நான் சொல்றேன். வாங்க. கட்சிக்காரங்களுக்குள்ள சண்டை. கேஸ் போடணும்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகணும். அதுக்காகத்தான் வந்திருக்கான் அந்த ஆளு. ஸ்டீஃபன் கிம்பளம் வாங்கியிருக்கான். அதுக்காக அவனுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கத்தான் செய்வான். சவக்கடங்குல இருந்த பணத்தோட வாயில இருந்தே தங்கப்பல்ல புடுங்கினவன் அவன். அந்த புடிங்கிட்ட போய் நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, டாக்டர் கோஷி. நான் அவரை போய் கேட்கிறேன். ஐயோ,
ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பீடி தான் குடிப்பேன்? அது வந்து என்னத்த வந்து இருமல் இருளப்பா, தானா வியாதி வந்தா அதை நாங்க குணப்படுத்தலாம். வரவழைச்சுக்கிட்ட வியாதிக்கு மருந்து நல்ல நீளமான ஒரு பெரம்பெடுத்து முதுக 4 கோடு போட வேண்டியதுதான். நல்ல பீடி குடிச்சு குடிச்சு முழிப்புதுங்க இருமறத பாரு. நல்ல இரும்பு, நல்ல பீடி குடி. இந்த மருந்தையெல்லாம் வாங்கி சாப்பிடு. மறுபடியும் பீடி குடிச்சிட்டு வந்த அந்த போ. என்ன டாக்டர் இது? என்ன இந்த ஆஸ்பத்திரிக்கு வரவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களா இல்ல சாகறதுக்கு வராங்களா? அங்க பாவம் சின்ன குழந்தை தரையில கிடக்குது. ஓ நிம்மி குட்டியா? போலீஸ் வந்து அந்த கட்டில படுத்திருக்கிறவன ஒரு 4 போடு போட்டா அவன் தானே எந்திரிச்சு போயிடுவான். அந்த குழந்தையோட பெட்டுக்கு நானும் ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கும் சில பொறுப்பு இருக்குல்ல. இருந்தாலும் இது ரொம்ப தப்பு டாக்டர். இதானே நம்ம நாட்டோட நிலைமை. பணமும் பதவி இருக்கிறவன் பட்டு மெத்தையில படுப்பான், இல்லாதவன் பிளாட்ஃபார்ம்ல கிடப்பான். ஏய் எங்க கிளம்பிட்ட? உட்காரு. நான் ஒண்ணு இங்க அரட்டை அடிக்கிறதுக்காக வரல. அப்ப மனுஷத்தன்மை இல்லாம நடந்துக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் இரு. ம். அப்போ ஒரு வேலை செய். அடுத்து வர எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு இந்த நாட்டை நல்ல வழியில திருத்து. நான் இந்த வேலையை விட்டுட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். எனக்கு இந்த பதவியும் வேண்டாம், தேர்தலும் வேண்டாம், ஜெயிக்கவும் வேண்டாம். பதவிக்கு படிச்சவன் வந்தாலும் சரி, படிக்காதவன் வந்தாலும் சரி, தப்பு நடந்தா சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இவன் ஒரு சரியான கிறுக்கு பையன். தானும் படுக்க மாட்டான். டிரைவர் வண்டியை நிறுத்து, இறங்கணும். அடச்சே, வண்டியில ஏசி எல்லாம் ஒரு மண்ணை இல்ல. ஓகே, தேங்க்யூ. கண்ணகி மாதிரி கற்பு கரசியான என் பொண்டாட்டி கிட்ட வாழாட்ட கபட சன்னியாசி, உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டேன். ஐயோ ஐயோ, இவன் சொல்றானே. ஐயோ என்னடா இது? நீ எதுவும் பேசக்கூடாது. என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடக்க வந்த சண்டாளா, உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்தை எடுத்துருவேன். டேய் கிரி, ஒரு கொலைக்கு 10-12 வருஷம் கடுங்காவல் தண்டனை தெரியுமா? தேவைப்பட்டா தூக்குல கூட போடுவாங்க. இத்தனை வருஷமா காசிமேட்ல கடலோரமா கடலை வித்து பொழைச்சவே இல்லை இந்த கிரி. சென்ட்ரல் ஜெயில இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சு கம்பி இருக்கேன். இப்போ தூக்கு மேடை நான் எனக்கு பஞ்சு மேத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. காசிமேட்லயே ஆம்பளை செஞ்சனா நான் தாண்டா. என்ன கோவிந்தா இதெல்லாம்? இந்த ஊழி மேல சத்தியம், நான் ஆனந்த வாழ்க்கை வாழறவங்க இல்ல, ஆன்மீக வாழ்க்கை வாழறவன். ஆனந்த வாழ்க்கைன்னு சொல்லாதடா, இல்லற வாழ்க்கைன்னு சொல்லு. அது நம்ம மொழியில உள்ள குழப்பம். என் குழப்பம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். என்ன குழப்பறீங்க? கிரி, இந்த அசிங்கத்தை வெளிப்படையா பேசி விவகாரம் பண்றது பார்க்க நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ரமேஷுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ? எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். வா. வண்டியில இத்தனை பார்ட் இருக்கா? இது எந்த பார்ட்டு? அது வண்டியோட பெருங்குரல். வேலையை பாரு. பின்னாடி கவனிங்க, கிட்னி கைண்ட லாரி வருது. ம். கிரிக்கும் கோவிந்தசாமிக்கும் ஒரு கசம்சா, கேட்டா மானம் போயிடும். என்னது? கிரியோட பொண்டாட்டிக்கும் கோவிந்தசாமிக்கு ஏதோ. கிரியோட பொண்டாட்டியா? கிரிக்கு எது பொண்டாட்டி? டிரைவர் வரதுன்னு பஞ்சரான டியூப பஞ்சர் ஒட்டி ஸ்டெப்னியா வச்சுக்கிட்டு இருந்தானே, அவ தானே? இருந்தாலும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு நடுவுல நம்ம கோவிந்தாவுல கை வச்சுட்டான்னு ஒரு சந்தேகம். நீ வந்து மிரட்டினா தான் 2 பேரும் அடங்குவானுங்க. என்னடா இது? இந்த மாதிரி விஷயங்கள் வீதிக்கு வரலாமா? நான் ரொம்ப ரகசியமா தான் வந்து தூக்கிட்டு இருந்தேன், கழுத்துல முடிய வச்சேன். இந்த சண்டாளன் தான் ஒரே கட்ட கத்தி ஊரை கூட்டிட்டான். நான் என்ன செய்யறது? இவன் பொண்டாட்டின்னு பொய் சொல்ற. இவன் வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி ரோசிக்கும் எனக்கும் லைஃப் அதெல்லாம் இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் தவிர எங்களுக்குள்ள தொடர்பே இல்ல. அவன் எல்ஐசி ஏஜென்ட், நான் பாலிசி எடுத்த கிளைண்ட். அவ்வளவுதான். யாரோ பரப்பி விட்ட வதந்தியை கேட்டு இவன் என்ன உளி எடுத்து கொள்ள வரான். மௌனம் போகல. நல்லா போகட்டும். சந்தி சிரிக்க வைக்கிறவன் வெக்க கெட்டவன். அந்த பாதி ராத்திரி வேலையில வெள்ள போர்வைய போத்திக்கிட்டு என் வீட்டுக்கு பக்கத்துல பதுக்கி பதுக்கி வரான். பொம்பளை பொறுக்கி. வெள்ள போர்வையா? அப்பாண்டோ, இது பச்சை பொய். இப்ப புரியுதா ரமேஷ்? இவன் சொல்றது மணிகட்டின பொய்ன்னு. வெள்ள போர்வை என்ன? என்கிட்ட போர்வையே இல்ல. வெள்ள போர்வை இருக்கோ இல்லையோ, இந்த கேடுகட்ட விஷயத்தை உங்ககிட்ட வத்தி வச்சது யாரு? பொண்டாட்டி ரோசியோ, அந்த பக்கத்து வீட்டு மனோஜம். யார் அந்த மனோஜ்? அந்த புல்டாக் வீடா? பசு. பசு இருக்கிற வீடா புல்டாக் வீடான்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். என்ன நம்பு ரமேஷ், என்ன நீயும் தப்பா நினைச்சிடாத. நான் இப்பவும் கட்ட பிரம்மச்சாரி ரமேஷ்.
ஒரு உளிய வச்சுக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கை வாழற சன்னியாசியான என்ன பத்தி அபாண்டமா பேசினா என் குலகுருவான பட்டினத்தார் கூட பொறுக்க மாட்டார் ரமேஷ், அத புரிஞ்சுக்க. நான் பட்டினத்தார் கிட்டே பேசிக்கிறேன். ரோசியை கிட்ட தெரிஞ்சிடும். குற்றவாளி யார்? விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இவங்க கிட்ட சொன்னது தப்பாயிடுமோ? இப்பவும் மேல உள்ள ஆத்திரம் எனக்கு அடங்கல பச்சை. கிரி, ஒரு வேகத்துல ஆழம் தெரியாம ஏதாவது செஞ்சிட்டனா திரும்ப உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது. நீ நம்புற உன் மனைவி ரோசியோ இல்ல உன் மகனோ கை கொடுத்து கூட உன காப்பாத்த வர இப்ப மாட்டாங்க. நான் என்னதான் செய்யணும்? நாம அவனுக்கு ஃபுல்லா ஊத்தி கொடுத்து போத்து ஆத்துல போட்டா ஐயோ அது வேண்டாம், அவனுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சிடுவான். அப்ப என்ன செய்யலாங்கிற? வழி இருக்கு, அவனை நான் விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். விஷம் கொடுத்தா அப்படியே குடிச்சுவானா? பிராந்தியில விஷம் கலந்து கொடுத்து நான் அவனை கொல்லுவேன். நல்ல ஐடியா. பிராண்டில விஷத்தோட ஸ்மெல் வந்துச்சுன்னா ஸ்மெல் வராம இருக்க ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அரை கிளாஸ் பிராந்தியை எடுத்து அரை கிளாஸ் பூச்சி மருந்து அதுல கலக்கி அதுக்கு மேல முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் தேனையை சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்தா பாயசத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சிருவான் பச்சை. இவ்வளவு சட்டான ஐட்டத்துல கலந்து அப்படி எடுக்கிறா கொடுக்கணும். அதை நம்மளே குடிச்சுவோம். கரெக்ட், நாமளே குடிச்சிடலாம். ரமேஷன் வராது. வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி மரியாதைலாம் ஒண்ணு வேணாம். இல்ல நாங்க தமாஷா குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணோம். நீ இந்த மாதிரி கண்ட ஆளுங்களை வீட்டு கூட்டிட்டு வந்து தண்ணி அடிக்கிறத முதல்ல நிறுத்து. அப்பவே இந்த வீட்டுல பாதி பிரச்சனை தீர்ந்துரும். நீ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரியிற உன் பொண்டாட்டி ரோசி வீட்டுல இருக்காளா? அவன் லைஃப் இன்சூரன்ஸ் வேலை செஞ்சு கோடீஸ்வரி ஆகணும்னு வீதி வீதியா அலையிறா. இப்ப வந்துருவ. இதோ வந்துட்டாங்களே, 100 வயசு அக்கா காணுமே. இப்பதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். எப்பன்னு வந்தீங்க? அந்த கோவிந்த் இங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணதா சொன்னாங்க, அதை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அந்த ஆள் சரியே இல்ல. அவன் மூஞ்சியும் அவன் பார்வையும். அவனோட பார்வையும் பேச்சு உனக்கு எப்படி தெரியும்? நீ அவனை பார்த்ததுனால தானே அவன் பார்த்தா தெரிஞ்சது. அவனும் பார்த்தா நீயும் பார்த்த. தப்பு அவன் மேலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அம்மா பசிக்குது. இந்த சாப்பாடு கொடுத்து வந்துடுறேன், வாப்பா. டேய் பச்சைமுத்து, சரக்கு மொத்தமா நீயே காலி பண்ணாத, ஏதோ வந்துடுறேன். எதுடா மனோஜோட வீடு? புல்டாக் வீடா? அது அந்த வீடுங்க. ராத்திரி ஆச்சுன்னா போதும், அந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இனி இந்த பக்கத்துல நான் உன்னை எங்கேயாவது பார்த்தேன். இப்ப கூட அந்த பக்கமா தானே வந்தேன். நீ இந்த வீட்டுக்கு எந்த பக்கமா வந்தாலும் இந்த வண்டியோட என்ஜினை காட்டிடுவேன். என்ஜின் இல்லைன்னா வண்டி ஓடாது. அங்க கோவிந்த வேற காசிக்கு போறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். வா நம்ம போய் அவனை பார்க்கலாம். வண்டியில இரு. உங்க டைலாக்ல எனக்கு போதை இருக்கு.